வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் பல செய்திகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை ஒருமையிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையிலும் பேசியிருந்தார். படித்திருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாகரிகத்தை தான் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறார் என்கின்ற பொழுது வைத்தியர் அதே பாணியில் போய் பேசுவது என்பது நலமானதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன். வைத்தியருடைய செயல்பாடுகள், வைத்தியர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியல், இவைகள் அனைத்திலுமே மிகப்பெரிய ஒரு உடன்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வைத்தியரை மையப்படுத்திய செய்திகளை நாம் உடனுடனாகவே பேசிக்கொண்டிருக்கின்றோம். வைத்தியருடைய அந்த காணொலிக்கு நமக்கு நண்பர் ஒருவர் ஒரு நீண்ட கடிதத்தை அனுப்பியிருந்தார், அதாவது ஒரு கருத்தை அனுப்பியிருந்தார். ஏறக்குறைய அந்த கருத்தை கூட நான் உங்களுக்கு அந்த பகுதியிலே, அதாவது கருத்து பகுதியிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் அந்த சகோதரர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளில் அவர் குமுறலாக அந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்பது ஒருபுறம் இருந்தால் கூட, அதிலே அவர் சொல்லி இருந்த செய்திகள் அனைத்துமே உண்மையாக இருந்த காரணத்தினால் அந்த கருத்துக்களை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் நான் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திற்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடைவதற்காக அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வைத்தியர் அர்ஜுனா இன்றைய நம்பிக்கை எங்களுக்கு. வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்புதான் அரசியலை நாங்கள் உற்று நோக்குகிறோம். எங்களுடைய இளைஞர்கள் போதை சார்ந்த களத்துக்குள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த அரசியல் மீது ஒரு நாட்டம் இல்லை. காரணம், பல காலங்களாக ஆயுதம் சார்ந்த ஒரு களத்திலே நாங்கள் நின்று விட்டோம். எனவே எங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த அரசியல் மீது ஒரு பிடிமானம் இல்லை. அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் அனைத்துமே எங்களுடைய இளைஞர்களுக்கு தெரியும். எனவே யார் அரசியல் களத்தில் வந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறார்கள் என்பதால் எங்களுடைய இளைஞர்கள் அரசியலை மறந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள். வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகை, இந்த மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம், இவைகள் அனைத்துமே எங்களுடைய இளைஞரை திரும்பி பார்க்க வைத்தது. அரசியல் களத்தை அவர்கள் உன்னிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு களத்திற்குள் முன்னேறினார்கள். தாங்கள் எந்த அரசியலை இதுவரை தேடிக்கொண்டிருந்தோமோ அந்த அரசியல் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களின் அந்த முயற்சியினால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இளைஞர்கள் உணர்ந்தார்கள். எனவே அனைவருமே அரசியலை தேடக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். இந்த மண்ணிலே 2 முறைதான் புரட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை எங்களுடைய தலைவர் எழுப்பியிருந்த புரட்சி. இந்த மண் மீட்சி அடைய வேண்டும், தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும், தமிழர்களுக்கான தீர்வை அவர்களுடைய கையில் இருந்துதான் பெற வேண்டும், எங்களுடைய பெண்கள் இந்த மண்ணிலே அவர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்குகளோடு எங்களுடைய தலைவன் களத்தில் நின்றான். எங்களுடைய தலைவன் களத்தில் நின்றான் என்பதை விட அவன் கைகளில் அவன் தாங்கியிருந்த ஆயுதங்கள் பலருடைய வாய்களை மூடி வைத்தது, எங்களுக்கான வாழ்வுரிமையை பெற்றுக் கொடுத்தது. நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு உரிமையோடு வாழக்கூடிய ஒரு களம் அமைந்தது. அதன் பின்பு பல நாடுகள் கூடி பேசின. எங்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்பது நிலைப்பாடாக இருந்தது. அதற்கு 1000 கதைகளை சொன்னார்கள். எங்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள். பல நாடுகள் எங்களை அழிப்பதற்கு கூட்டி சேர்ந்தன. ஆனால் அப்பொழுதும் எங்கள் தலைவன் தனித்து நின்று போராடினான். அந்த போராட்டம் இன்று வரை எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு புரட்சியையும் எழுதியது. 2வது, அகிம்சை வழியில் ஒரு புரட்சியை எழுதி கொண்டு இருக்கக்கூடியவராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் தமிழர் பிரச்சனை பேசப்படுகிறது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்புதான். இதுவரை இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பொய்ச் செய்திகளை சொல்வார்கள், அல்லது அவர்கள் சிங்கள ஆட்சியாளர்களோடு கைகோர்த்து கொண்டு பயணித்து கொண்டு
தமிழர்களை ஏமாற்றக்கூடிய களங்களை தெளிவாக எடுத்து வைப்பார்கள். ஒவ்வொரு முறையும் தமிழர்களாகிய நாங்கள் இந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்காக நிற்கிறார்கள் என்று நாங்கள் பெருமிதப்பட்டுக் கொள்வோம். ஆனால் அதன் பின்பு எங்களுக்கு செய்திகள் வருகின்ற பொழுதுதான் அவர்கள் எங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தெரியும். அப்படித்தான் எங்களுக்கு எதிராக துரோகம் செய்தவர்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நபர். அவருடைய துரோகத்தை வெளியே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அகிம்சை வழியில் போராட்டங்களை எடுத்து கொண்டிருந்தாலும் அவர் எவருக்கும் அச்சப்படக்கூடிய ஒரு நபர் அல்ல. தன் மீது தவறு இருக்கிறது என்கின்ற பொழுது அவர் குனிந்து செல்வார். தன்னிடம் தவறு இல்லை என்கின்ற பொழுது எவரையும் துணிந்து கேள்வி கேட்பார். அப்படி அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளில் பதில் சொல்ல முடியாமல் ஒளிந்து கொண்டு இருந்தவர்கள்தான் மேற்கூறிய நபர்கள் என்கின்ற செய்தியை அந்த கருத்திலே பதிவிட்டிருக்கிறார். எங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர்களை ஒருமையில் பேசுகிறார், அவர்களுடைய உடல் அமைப்பை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் என்று நீங்கள் கருத்தியலை பதிவிட்டிருந்தீர்கள், அந்த செய்தியை பதிவிட்டிருந்தீர்கள். எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் வைத்தியர் அர்ஜுனா எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் நியாயமானது. எங்கள் இனத்தை காட்டிக் கொடுத்தவர்களை நாங்கள் கட்டிப்பிடித்து கொஞ்சவா முடியும்? அவர்களுடைய இயலாமையை வெளியே சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய அனைத்தையுமே நாங்கள் பேச வேண்டும். அப்படித்தான் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனங்கள் வலியானது என்று கூட நாங்கள் கணக்கிடவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட விமர்சனம்தான் தேவை என்பதுதான் களம். எனவேதான் அந்த செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மீது வைத்தியர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எங்களால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்களாக இருக்கிறது என்று அந்த நண்பர் பதிவிட்டிருந்தார். அந்த நண்பருடைய கருத்து, அவரால் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதங்கம், இவைகள் அனைத்துமே நம் மனதிற்குள்ளும் ஒரு தேடலை உருவாக்கியது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கு ஒரு விடயத்தை நாம் எப்பொழுதுமே அழுத்தமாக பதிவிட வேண்டும். இந்த சமூகம் ஒரு மறுமலர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது, அல்லது ஒரு விடியலை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இங்கு ஒரு தன்மானமுள்ள அரசியல் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு களம் காத்திருக்கிறது. மற்றவர்களை இகழ்ந்து பேசக்கூடிய களம் தேவைதான். ஆனால் இகழ்ந்து பேசக்கூடிய களத்தில் மற்றவருடைய உடலமைப்பை இகழ்ந்து பேசுவது என்பது ஒரு நாகரிகத்திற்கு உட்பட்ட அரசியல் இல்லை என்பதுதான் நாம் இங்கு முன்வைக்கக்கூடிய கருத்து. இளைஞர்கள் அரசியலை திரும்பி பார்த்திருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனாவால். இன்று தமிழர் தாயகத்தில் தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற அவல நிலைகள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் தான். இன்று பல பிரச்சனைகள் பேசக்கூடிய ஒரு களத்தை நோக்கி கொண்டு சென்றதில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இளைஞர்களை தன்பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த இளைஞர்கள் நாகரிகமான அரசியல் பாதைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடமையும் அவரிடம் இருக்கிறது. அந்த கடமை ஒருவருடைய செயல்பாடுகளுடைய இயலாமையை மையப்படுத்திய செய்திகளை பேசுவது ஏற்புடையது. ஆனால் ஒருவருடைய உடலமைப்பை மையப்படுத்தி விமர்சனம் செய்வது என்பது அந்த நாகரிக அரசியலுக்கு அது வழிகாட்டுமா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தம். எனவேதான் அதனை மையப்படுத்திய செய்திகளை நாம் எடுத்து வைத்தோம். வைத்தியர் அர்ஜுனாவுடைய கோபம் நியாயமானது, வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த வேகம் நியாயமானது, வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக நிற்கக்கூடிய களம் நியாயமானது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒருவரை குறித்து பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய உடலமைப்பை குறித்து பேசுகின்ற அந்த இடத்தில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு நிமிடம் சிந்தித்து பேச வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இது வைத்தியர் அர்ஜுனாவின் புகழுக்கு இன்னொரு மகுடமாக அமையும் என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். நன்றியுடன் இன்பா.